வணக்கம் நண்பர்களே. டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இந்த பதிவு. ஆஸ்ட்ரோஃபின் சேனல் என்னுடைய சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நிறைய பதிவுகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் வியூஸ் வராது, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. இனிமேல் கொண்டாவது தயவு செஞ்சு அந்த வேலையை செய்யுங்க. எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பதிவுகள் தான் வரும். அஸ்ட்ராலஜி டிப்ஸு பார்க்கலாம். அன்னைக்கு சூரியன் உச்சம் பெற்ற ஜாதகரின் மனைவி கணவரை ஆட்டி வைப்பார். அதே சமயம் இவருக்கு வேறு பெண்களோட நாட்டம் இருக்கும். இது ஆணுக்கும் பொருந்தும், பொண்ணுக்கும் பொருந்தும். பெண்ணோட ஜாதகத்தில் சூரியன் உச்சமாக இருந்தான்னா கணவர் ஆட்டி வைப்பார். அந்த பெண்ணுக்கு வேறு ஆண்களோட நாட்டம் இருக்கும். சூரியன் சனி இணைவுகள் இருந்தாவே பிரச்சனைகள் வரும். குறிப்பாக அப்பாவோட பிரச்சனை வரும். ஒரு கிரகம் உச்சமாக இருந்ததுன்னா ஈகோ வரும். நீசமாக இருந்ததுன்னா டிப்ரெஷன் வரும். பகையானால் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. ஒரு ஹாரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா சந்திர கேந்திரம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். சந்திர கேந்திரத்தில் சுபகிரகம் அவசியம் இருக்க வேண்டும். ஐயா, என்னுடைய ஹாரோஸ்கோப் இல்லைன்னா நீங்கள் போய் ஃபிட் பண்ண முடியாது. அது எது தலையெழுத்து என்னமோ அதுதான் நடக்கும். சந்திர கேந்திரத்தில் பிளானட்ஸ் இருந்தது அப்படின்னா சந்திரனுக்கு 4, 7, 10 அதான் சந்திர கேந்திரம். வியாபாரமும் வாழ்க்கையுமே சிறக்குங்கிறாங்க. ஜாதக பொருத்தம் பார்க்கும்போதும் இதை அவசியம் பார்க்க வேண்டும். ஒருவருக்கு சந்திர கேந்திரம் சரியில்லை என்றால் மற்றவருக்கு சரியாக இருக்க வேண்டும். சந்திர கேந்திரத்தில் புதன் இருந்தால் நிச்சயமாக, சந்திரனுக்கு 4வது இடத்தில் புதன் இருந்தால் நிச்சயமாக ஜோதிடம் வரும். சொந்தமாக அலுவலகம் அமைத்து ஜோதிடம் பார்ப்பார். சரிங்க. வண்டி வாகனம் சுகம் இதெல்லாமே 4ஆம் வீடுன்னு சொல்கிறோமா? 4ஆம் வீட்டில் சூரியன் இருந்தால் அரசு வீடு அல்லது அப்பாவோட வீடு கிடைக்கும். 4ஆம் வீட்டில் சந்திரனும் ராஜகிரகம் தான். அரசு வீடு அல்லது அம்மா வகையில் வீடு கிடைக்கும். 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்ததுன்னா சகோதரர் வீட்டில் குடியிருக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். இல்லை சகோதரர் வீடு கொடுப்பார். 4ஆம் வீட்டில் புதன் இருந்தால் பெரிய வீடு அமையும். குரு இருந்தால் சொந்த வீடு அமையும். சுக்கிரன் இருந்தால் பெரிய வீடு அமையும். சனி இருந்ததுன்னா சாதாரண வீடு அல்லது பழைய வீடு, பக்கத்தில் குப்பை தொட்டி இருக்கும். ராகு இருந்தால் பெரிய வீடு. கேது இருந்தால் அந்த வீட்டில் தனியாக பூஜை அறை இருக்கும். பக்கத்திலேயே கோயில் இருக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்தது அப்படின்னா அந்த பெண்ணோட தாலி சிறக்காது அப்படிங்கிறாங்க. பூராடம் நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தால் போராடாமல் வெல்ல முடியாது. ரிஷபம், மகரம், கடகம் இதில் சந்திரனும் இந்த பூராட நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் வாழ்வு சிறக்காது. குழந்தை பிறப்பில் பார்த்திங்கன்னா முதல் குழந்தை சூரியன். சூரியன் பலமாக இருந்தால் முதல் குழந்தை உண்டு. அடுத்தது சுக்கிரன் பலமாக இருந்தால் 2வது குழந்தை உண்டு. அடுத்து குரு பலமாக இருந்தால் 3வது குழந்தை உண்டு. அடுத்து சனி பலமாக இருந்தால் 4வது குழந்தை உண்டு. 5வது குழந்தை செவ்வாய் பலமாக இருந்தால் 5வது குழந்தை இருக்கும். நீங்கள் எல்லாம் கேள்வி கேட்பீங்க, சார் இப்போ ஒரு குழந்தை இருக்கிறதே சிரமம், 2 குழந்தை இருக்கிறதே சிரமம், எப்படி சார் 4 குழந்தைன்னா அது குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பெற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்ளாதும் அவங்களுடைய இஷ்டம்தான். 4ஆம் அதிபதி செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் நட்சத்திரத்தில் இருந்தால் அவசியம் சொந்த வீடு இருக்கும். செவ்வாய் சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா பெரிய வீடு அமையும். சரிங்களா? இதெல்லாம் அனுமானம் தான். ஜாதகம் அப்படிங்கிறது பிளானட்ஸோட காம்பினேஷனை வச்சு சொல்லக்கூடிய அனுமானம். எதுவுமே தீர்மானமாக இருக்காது. அந்தந்த ஹாரோஸ்கோப் எத்தனை சுபகிரகங்கள் பார்க்குது, பாபகிரகங்கள் பார்க்குதுன்னு இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை பொறுத்து அமையும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.